Watch full episodes on Jio Hotstar. நீங்க எல்லாரும் என்ன பார்க்க இங்க வந்திருக்கீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்கும் இப்ப நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப அற்புதம் பண்ற பெரிய ஞானின்னு நினைக்கிறீங்க. ஆனா இது உண்மை கிடையாது. நானும் உங்க எல்லாரும் மாதிரியும் சாதாரணமான ஒரு மனுஷன்தான். போங்க, போய் நல்ல விஷயங்களை பண்ணுங்க, மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானி பாபா பேசினாலே மதி மயங்கில போயிடுது. வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு சாமி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டாரு. நாங்க ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரலான்னு இருக்கோம். நீங்க நிம்மதியா பஸ்ல ஏறி கிளம்புங்க. சரி, நீங்க அத பத்திலாம் கவலைப்படாதீங்க. வாங்க பசங்களா. பாய் சிவா, நாங்க போயிட்டு வரோங்க. பாய் சிவா. ஹாப்பி ஜர்னி. பக்தர்கள் எல்லாரையும் சுகானா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சார்பா வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த ஹெட்போன்ஸ போட்டுக்கங்க. ரொம்ப நேரம் நம்ம டிராவல் பண்ணணும். இந்த ஹெட்போன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட பேரை சொன்னீங்கன்னா தானாவே அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஹாப்பி ஜர்னி. நான் இப்போ என்னோட ஃபேவரட் சாங்ஸ மட்டுமே கேட்க போறேன். ஞானி பாபாவோட பஜனை. ஆஹா, எனக்கு பிடிச்ச பாட்டு இதுல ப்ளே ஆயிட்டே இருக்குங்க. கேக்குறீங்களா இதுல? ஆமா, எனக்கு பிடிச்ச பாட்டு கூட இதுல ப்ளே ஆகுது. ஹலோ சிவா, பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க அங்க போய் ரீச் ஆனதும் உனக்கு ஃபோன் பண்றேன். பாய் ரேவா. ஹாப்பி ஜர்னி. பக்தர்களே, இப்ப நீங்க எல்லாரும் நிம்மதியா தூங்குங்க. பாபா, உங்க குரலை கேட்டதும் பக்தர்கள் எல்லாருமே உண்மையிலேயே தூங்கிட்டாங்களே. வாழ்க்கை ஒரு விளையாட்டு. இந்த பக்தர்கள் இப்ப என் விளையாட்டு பொருட்கள். அந்த பக்தர்கள் போட்டிருக்கிற ஹெட்போன் இருக்கே, அது சாதாரண ஹெட்போனே கிடையாது. நான் சொல்ற ஆர்டர்ஸ இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நான் என்ன சொன்னாலும் அது இவங்க செய்வாங்க. எப்படின்னா ஒரு விதமான ஹிப்னோடைஸ்ல இவங்க போயிடுவாங்க. அதாவது எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பாங்க. அதே நேரத்துல நம்ம சேவகர்கள் அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை கொள்ளையடிப்பாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் பொண்ணு, நீ இன்னும் தூங்கலையா? நான் ஏன் தூங்கணும்? அம்மா எழுந்திருங்கம்மா, இந்த ஆள் திருடிட்டு இருக்கான். ஆதி, யூடி, எழுந்திருங்க, எல்லாரும் எழுந்திருங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாராவது சத்தம் போட்டீங்கன்னா அவ்வளவுதான். டிரைவர், வண்டியை நிறுத்தாம ஓட்டு. சிவா, கொஞ்சம் சீக்கிரம் வா. பஸ்ல ஒருத்தன் எல்லார்கிட்டயும் திருடிட்டு இருக்கான். பஸ் மலை பக்கமா போயிட்டு இருக்கு. நீ பயப்படாத ரேவா, நான் இப்பவே அங்க வரேன். பஸ் நிறுத்துங்க அங்கிள், பஸ் நிறுத்துங்க. யார் அது? இந்த பஸ் நிக்காத சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
இதுலதான் உங்க எல்லாரோட பொருட்களும் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரே நேரத்துல அந்த பஸ்ல எப்படி தூங்குனீங்க? நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா நான் ரீல் விடுறதா நீங்க எல்லாரும் நினைச்சுப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நடந்த இன்சிடென்ட்டை நான் உங்ககிட்ட சொல்லாம விட மாட்டேன். கேளுங்க. ஒரு தடவை நான் எங்க ஃபேமிலியோட சேர்ந்து கிராமத்துக்கு போயிட்டு இருந்தேன். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் உள்ள வந்தாரு. எல்லாருக்கும் ஃப்ரீயா கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்கறேன்னு கொடுத்தாரு. அதுலதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இந்த காலத்துல போய் ட்ரெயின்ல இருக்க எல்லாருக்கும் யாராவது ஃப்ரீயா கூல் ட்ரிங்க்ஸ் குடுப்பாங்களான்னு டவுட் வந்துச்சு. ஏதோ நடக்க போகுதுன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. எல்லாரும் ஃப்ரீயா வந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சாங்க. ஆனா நான் மட்டும் அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல எல்லா பேசஞ்சர்ஸும் மயங்கிட்டாங்க. அந்த ஆள் எல்லா கூல் ட்ரிங்க்ஸ்லயும் மயக்க மருந்த கலந்து இருக்கான். அதுக்கப்புறம் அந்த திருடனை புடிச்சு அடிப்பின்னு இருப்பேன். அவன் காலில் விழுந்து அழுது இருப்பான். கரெக்ட் தானே? ஆமா ஆமா அதேதான். ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன, நாளைக்கு நீ சொல்ல போற கதையோட கிளைமேக்ஸ் கூட எங்க 3 பேருக்கும் தெரியும் இல்லையா சிவா? ஆதி சொல்றது உண்மையோ இல்ல பொய்யோ, ஆனா அவன் சொல்றதுல நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. ஒருவேளை நம்ம போன பஸ்லயும் அதே மாதிரி நாம எல்லாரும் மயங்கிறதுக்கு ஏதாவது கலந்து கொடுத்திருப்பாங்களோ என்னவோ. நாம இத பத்தி லட்டு சிங் சார் கிட்ட பேசி ஆகணும். இந்த லட்டு சிங் ஒரு போலீஸ் சிவா. நாலா பக்கமும் என்னோட ஆளுங்க இருக்காங்க. நீ எப்போ என்ன நினைச்சாலும் நீ சொல்லாமலே நான் அந்த இடத்துல வந்து இப்படி நிப்பேன். என்ன லட்டு சிங் சார், வந்து நின்னு சொல்லாதீங்க, விழுந்தன்னு சொல்லுங்க. அன்பான பக்தர்களே, சுகானா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சார்பா வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்காகவும் சுகானா டிராவல்ஸ் சார்பா ஒரு ஹெட்போனை நான் தர போறேன். இந்த ஹெட்போனை போட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லி கேட்டுக்கிட்டு நிம்மதியா டிராவல் பண்ணுங்க. ஓஹோ, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கா கெட்டப்ப மாத்தி வந்திருக்கான். இப்பவே எல்லாரோட பயணத்தையும் நான் அழகா மாத்துறேன். எல்லா பக்தர்களும் இப்பவே தூங்குங்க. ஓஹோ தம்பி, ஊரு வந்துருச்சு. நீ எங்க இறங்கணும்? திருடன் எங்க? அந்த திருடன் எங்க போனா சொல்லுங்க. எந்த திருடன்பா? வேதா சிட்டி வந்துருச்சு, இறங்க. நாங்க வந்த இடத்துக்கு திரும்ப போகணும். அப்புறம் நீ வேதா சிட்டிக்குள்ள போயிட்டு முதல்ல ட்ரெஸ்ஸ வாங்க. என்ன ட்ரெஸ்ஸா? ஆகா, என் ட்ரெஸ்ஸை காணோம். ஒருவேளை ட்ரெஸ்ஸே போடாம இந்த பஸ்ல ஏறிட்டனோ? அந்த திருடன் என் ட்ரெஸ்ஸை கூட விட்டு வைக்கலையா? எல்லாத்தையும் உருவிட்டு போயிட்டானா? இந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் ட்ரெஸ்ஸையும் உருவிட்டு போயிட்டாங்களா? உடனே போய் போலீஸை கூப்பிடுங்க. போலீஸ், போலீஸ். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நான் அந்த திருடனை சும்மா விட மாட்டேன். நான் உங்களுக்கு வாக்கு தரேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன அமைதியா இருக்கணுமா? எப்படி சார் இருக்க முடியும்? வேதா சிட்டிக்குள்ள நிறைய திருடங்க வராங்க போறாங்க, அது தெரியுமா? என்கிட்ட அந்த நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. நீங்க அமைதியா இருக்க சொல்றீங்களா? லட்டு சிங் ஒழிக சொல்லுங்க. நான் உங்களுக்கு வாக்கு தரேன். அந்த திருடனை கண்டிப்பா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் பஸ்ல ஒரே நேரத்துல தூங்கிருக்கீங்க. அப்படின்னா அந்த திருடன் உங்க கூட பஸ்ல தான் இருந்திருக்கான். ஆனா உங்க எல்லாரையும் அந்த திருடன் ஒரே நேரத்துல எப்படி தூங்க வச்சான்னு தான் நம்ம யோசிக்கணும். சரி, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. போலீஸா அவங்களோட வேலையை செய்ய விடுங்க. நல்ல வேலையா நீ வந்து என்னை காப்பாத்திட்ட சிவா. இல்லன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன ஒலிகன்னு சொல்லியே ஒளிச்சு கட்டி இருப்பாங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே லட்டு சிங் சார். ஆனா நாம அந்த திருடனை கண்டுபிடிக்கணும்னா திரும்பவும் அந்த டிராவல்ஸ்ல நாம எல்லாருமே போயாகணும். மறுபடியுமா? வேண்டாம். நீங்களே யோசிங்க, நீங்க எப்படி தூங்குனீங்க? யாராவது பஸ்ல உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தாங்களா என்ன? இல்லையே. எனக்கு பஸ் கண்டக்டர் ஒரு ஹெட்ஃபோனை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஹெட்ஃபோனை வச்சு நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நீ தூங்குன்னு எனக்கு ஒரு சத்தம் கேட்டுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சிவா.
ஹெட்போன்ல இருந்து தூங்குன்னு சத்தம் கேட்டுச்சா? அப்படின்னா ஹெட்போன்ல இருந்து கமாண்ட் வந்து அடுத்த நிமிஷம் எல்லாரும் தூங்கி இருக்காங்க. பஸ்ல எல்லார்கிட்டயும் காமனா இருந்த ஒரே விஷயம் ஹெட்போன் தான். எல்லாருமே அதை யூஸ் பண்ணாங்க. ஒருவேளை அந்த ஹெட்போன்ல தான் எல்லாரும் தூங்கி இருப்பாங்களோன்னு இப்ப எனக்கு சந்தேகம் வருது. அப்படின்னா இந்த தடவை நாம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் அந்த இடத்துக்கு போயாகணும். அட, லட்டு சிங் சார் இன்னும் எதுக்காக இங்க வராம இருக்காரு? வாவ், நான் செம்ம கெட்டப்ல வந்திருக்கேன் போல. சிவாவாலேயே என்ன கண்டுபிடிக்க முடியலையே. சிவா, அங்க தாடி வச்சுட்டு ஒருத்தர் வந்திருக்காரே, அவரை பார்த்தா சந்தேகமா இருக்குல்ல? டோன்ட் வரி ஆதி, பஸ்ல பலவிதமான பர்சன்ஸ் வருவாங்க. சோ அவரை நீ கண்டுக்காத. நீங்க 2 பேரும் சீக்கிரமா ஹெட்போன் போட்டுக்கோங்க. நானும் ரேவாவும் ஹெட்போன் போட்டுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றோம், சரியா? பாபா, அந்த பையன் தான் என்ன அடின்னு அடிச்சு துவச்சு காய போட்டான். ஒருவேளை இவனுக்கு நம்ம பிளான பத்தி தெரிஞ்சு போச்சான? இவன் எதுக்காக திரும்ப வந்திருக்கான்? நீ கவலைப்படாத, விளையாட்டை மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப நான் கொடுக்கிற கமாண்டால இவங்க எல்லாருமே தானா இவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என் அன்பான பக்தர்களே, இந்த பாபாவோட இடத்தை நீங்க எல்லாரும் நெருங்கிட்டீங்க. பாபா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. பாபா வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே நீங்க வரணும். வந்து நீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் இங்க கொண்டு வந்து இங்க இருக்கிற ஆசிரமத்தோட உண்டியல்ல போடணும். வாங்க பக்தர்களே. ஞானி பாபா வாழ்க, ஞானி பாபா வாழ்க. ஒருவேளை அவங்க ஹெட்போன்ல கமாண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தியா, ஆதியும் யூடியும் மத்தவங்கள மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வா, நம்ம போய் பார்க்கலாம். பக்தர்களே, இப்ப நீங்க எல்லா பொருட்களையும் உங்க முன்னாடி இருக்கிற உண்டியல்ல போட்டுடுங்க. சிவா, அங்க பாரு, அவங்க கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் கழட்டி உண்டியல்ல போட்டுட்டு இருக்காங்க. அட, ஆதி யூடி கூட அவங்க பர்ஸ போட்டுட்டாங்களே. எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வா, அவங்களோட ஹெட்போன் எல்லாம் எடுப்போம். அவங்க 2 பேரும் அங்க என்ன பண்றாங்க? ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அட, நாங்க பஸ்ல தானே இருந்தோம். இங்க எப்படிப்பா வந்தோம்? ஆமா ஆமா, நாம பஸ்ல தானே இருந்தோம். அவங்க கிட்ட இருந்த நகை, பணம், பர்ஸ் எல்லாம் எங்க? என்னோட ஜுவல்லரி எங்க போச்சு? என்னோட பர்ஸ் கூட காணாம போயிடுச்சுப்பா. ஆரம்பத்திலே எனக்கு இவர் மேல சந்தேகம் இருந்தது. இவர் தான் அந்த திருடன். எல்லாரும் அடிங்க. அது லட்டு சிங் சார் ஆச்சே. தேவையில்லாம அவரை போட்டு இப்படி அடிவாங்க வச்சுட்டீங்க. நிறுத்துங்க, அவரோட திருடன் இல்ல, அவர் நம்ம லட்டு சிங் சார் தான். தேங்க்யூ ரேவா, நல்ல வேலையா நீ என்ன காப்பாத்திட்ட. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்னோட பிளான் இவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருந்தோம், இந்த சின்ன பையனால எல்லாம் வீணா போயிடுச்சே. போங்க, இப்பவே போய் அந்த சின்ன பையனுக்கு பாடம் கத்து கொடுங்க. டேய், ரெட் டி-ஷர்ட், எங்க கூட வா. லட்டு சிங் சார், இங்க பப்ளிக் நிறைய பேர் இருக்காங்க. நான் இவங்களை இங்க இருந்து தூரமா கூட்டிட்டு போறேன். ஹலோ அங்கிள், இங்க பாருங்க. டைரியா இருந்தா வந்து என்ன புடிச்சு காட்டுங்க பாக்கலாம்.
ஏய் சின்ன பையா, எதுக்காக இப்படி ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க? உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அந்த பையனை சும்மா விட்டுறாதீங்க, அவன் கதையை முடிச்சிருங்க. அந்த பையனை விட்டுறாதீங்க. சிவா, முதல்ல அவன் ஹெட்போனை கழட்டு. அவனுக்கு ஏதோ கமெண்ட் வந்துட்டு இருக்கு. அம்மா ரேவா, நான் லட்டு சிங்மா, இப்படி அடிக்க கூடாது. ஐயா, சாரி. எங்க கிளம்பிட்டீங்க கியானி பாபா? என்னால எங்க போக முடியும் சொல்லு? வாழ்க்கையே ஒரு விளையாட்டாச்சே. என்னோட விளையாட்டுல நானே இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். நான் அப்பாவி மக்களை நல்லா ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்கிற நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடிப்பேன். நான் என்னோட இடத்த அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பேன். ஞானி பாபா, இதுக்கப்புறம் நாளைக்கு, நாளான்னைக்கு, ஒரு மாசத்துக்கு அப்புறம், 2 மாசத்துக்கு அப்புறம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மொத்த வாழ்க்கையுமே நீங்க ஜெயில தான் கழிக்க போறீங்க. Be cheers for Siva. Hip hooray! Hip hip hooray! Hip hip hooray! Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.